பிக் பாஸ் அப்படின்னா கமல் சார்னா பிக் பாஸ். பட் ஷோவா விஜய் சேதுபதி சார் எப்படி கொண்டு போவார்? கமல் சார் நிறைய இடத்துல அவர் கண்டிச்சிருக்காரு. அதை கூட இவர் பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல. ஹோஸ்ட்னால தான் ஹிட் ஆகணுன்றது கிடையாது. கண்டென்ட் தருவாங்கன்னு கிரிஞ்சான ஆட்களை எடுத்தா அது மக்கள். விஜய் சேதுபதி அவர்கள் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேரோட பேர்லாம் அடிபட்டு இருந்துச்சு. சரத்குமார் சார் சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி சாரும் நயன்தாரா மேம் 2 ஹோஸ்ட் வச்சு ஒரு சீசன் நடக்க போகுது. ஜோயா உள்ள போறாங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் உள்ள போவாரா? மணி ரவீனா அந்த காம்போக்கு டிடிஎஃப் ஜோயா என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ அதிக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர், அவரும் உள்ளே போகிறாரு. ராமரும் உள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனைவருக்கும் பிடித்த ராமர் பிக் பாஸுக்கு அப்புறம் பிடிக்குமா? விஜய் டிவியோட ஆங்கர் ஸ்லாட்ஸ்னு போல ஆக்ஷனுக்கு இருக்குது, விஜய் பப்புக்கு இருக்குது. ஒரு 20 கண்டஸ்டன்ட்ல 12 கண்டஸ்டன்ட் வந்து விஜய் டிவி சம்பந்தப்பட்டவர்கள் தான். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில். ஐயோ, ஸோ வந்து இப்போது ஆல்மோஸ்ட் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க ப்ரோமோ. ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். அதான் 7 சீசனாக பிக் பாஸ் அப்படின்னா கமல் சார்னா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டு பெருசாக கிரியேட் ஆனதுக்கான காரணமே கமல் சார். இப்போ கமல் சார் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்த யார் நிரப்புறா அப்படின்றது கண்டிப்பாக விஜய் டிவிக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்திருக்கும். ஸோ மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லி சினிமாவில் இருக்கிற விஜய் சேதுபதி சாரை வந்து பிளான் பண்ணி இதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பட் ஷோவாக விஜய் சேதுபதி சார் எப்படி கொண்டு போவார் அப்படின்றது போக போக தான் தெரியும். அன்பும் அரவணைப்பாக போதா இல்லை அடிச்சு சண்டை கண்ட அப்படி போதா அப்படின்றத. ஏன்னா கமல் சார் ஒரு விதமா எடுத்துட்டு போயிருக்காரு. எவ்வளவுதான் கோவமான சுச்சுவேஷன் வந்தாலும் ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. பட் நார்த்ல சல்மான்லாம் பயங்கரமா சண்டைலாம் போட்டு திட்டி நீ வெளியில வா, வீட்டை விட்டு வெளியில வா அப்படிலாம் பேசியிருக்காரு. ஸோ ஹோப் கமல் சாரோட பாணியிலே வந்து விஜய் சேதுபதி அவர்களும் வந்து இதை எடுத்துட்டு போவாருன்னு நினைப்போமா? இல்லை, கமல் சார் நிறைய இடத்துல அவர் கண்டிச்சிருக்காரு. அதை கூட இவர் பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் விஜய் சேதுபதி சார் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவர் டப்புன்னு கூப்பிட்டு கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இதை செய்யாதப்பா அப்படின்னு சொல்கிற விஜய் சேதுபதி சாரை தான் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சேதுபதி அவர்கள் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேரோட பேர்லாம் அடிபட்டு இருந்துச்சு. சரத்குமார் சார் சொல்லியிருந்தாங்க, ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு எபிசோடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சதில் விஜய் சேதுபதிக்கு முன்னாடி விஜய் டிவி யாரெல்லாம் வந்து அணுகியிருந்தாங்க? கண்டிப்பாக சிம்பு சார்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா அல்டிமேட் அவர் ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணார். ஸோ அங்கே பேசியிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. சரத்குமார் சார் எனக்கு தெரியல, கேட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு நல்ல சாய்ஸ். நயன்தாரா அவங்க கிட்ட கூட பேசினாங்க அப்படின்னு ஒரு தளதளப்பு ரூமர்ஸ் நிறையா வந்துச்சு. அப்புறம் 2 பேரும் விஜய் சேதுபதி சாரும் நயன்தாரா மேம் 2 பேருமே பண்ண போகிறாங்க, ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. 2 ஹோஸ்ட் வச்சு ஒரு சீசன் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் நிறையா கிளம்பிச்சு. ரூமர்ஸ் பிக் பாஸ் இது 2 நீங்கள் பிரிக்கவே முடியாது. அது வர ஷோ அன்னைக்கு வர வரைக்கும் அது அப்படிதான். ஓகே, இன்னும் சில ரூமர்ஸும் இருக்கு, கண்டஸ்டன்ட் பத்தின ரூமர்ஸ். எனக்கு தெரிஞ்சு போன பிக் பாஸ் முடிஞ்சதுலேருந்து அடுத்த பிக் பாஸ்க்கான கண்டஸ்டன்ட்டுக்கு இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இவங்க போகிறாங்க, இவங்க வராங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் ஆகி பயங்கரமாக எல்லாருமே வந்து பிடிச்சிருச்சு அவங்களோட அந்த இன்னசென்ஸ். அப்படின்னா ஜோயா அவங்கள சொல்லலாம். அவங்க உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஃபோட்டோலாம் வேற வந்துருச்சு, ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்கிற மாதிரி. அடப்பாவீங்களா, இன்னும் ஆரம்பிக்கவே செட்டே போடலையடா, நீங்களா புதுசாக செட்டப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேசிக்கலி அது நடக்கத்தான் செய்யும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோயா போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து தகவலும் அதுதான். ஜோயா கண்டிப்பாக போகிறாங்க. குக் வித் கோமாளிலேருந்தே முன்னாடி வந்தவங்கள தர்ஷா குப்தா கூட நிறைய வாட்டி பேர் அடிபட்டுச்சு. பட் இந்த வாட்டி கன்ஃபார்மாக அவங்க போகிறாங்க அப்படின்னு சில சோர்சஸ் சொல்லுது. ராமரும் உள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராமர் எனக்கு தெரியல. ராமர் உள்ளே போய் அவர் ஒரு அமுதவாணன் ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வருவாரா அங்கே உள்ளே போய் ஃபன் பண்ணி ஜாலியாக? இல்லை, அமுதவாணன் வந்து உங்களுக்கு மிக்சட் ஃப்ளேவர். ஆமாம், ஓகேவா. ஸோ அமுதவாணன் நம்ம எல்லா வேர்ஷன்லையும் பார்த்துருக்கோம். ஒன்லி காமெடி மட்டும் நம்ம பார்க்கல. பட் ராமர் நம்ம காமெடி மட்டும்தான் பார்த்துருக்கோம். அது அங்கே நம்மளுக்கு அனைவருக்கும் பிடித்த ராமர் பிக் பாஸுக்கு அப்புறம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் வருது. ஏன்னா பிக் பாஸ் அப்படின்றது வந்து கடையில் போய் ஒரு உப்போ சர்க்கரையோ நம்ம ஆசைப்பட்டதை வாங்கிட்டு வர்றது கிடையாது. பிக் பாஸில் உப்பும் கிடைக்கும், சர்க்கரையும் கிடைக்கும். ஓகேவா. ஏன்னா லைஃப் லாங் அது உங்களுக்கு நெகட்டிவாக ட்ராவல் ஆகும்.
நம்மள ஒரு 10 பேர் திட்டிருக்கவே மாட்டான், ஆனா பிக் பாஸ் போயிட்டு வந்தா போதும் 10 பேர் திட்டிகிட்டே இருப்பான், ஆமா. லைஃப் லாங் திட்டுவான். அடுத்து வந்து என்னோட இது என்னன்னா, ஜோயா உள்ள போறாங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் உள்ள போவாரா? ஏன்னா டிடிஎஃப் பேரும் போன வருஷத்துல இருந்தே அடிபட்டு இருந்துச்சு, அவர் உள்ள போவாரு அப்படின்னு. அவர் போவார். ஏன்னா இப்போ பைக் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, கார் லைசன்ஸே வாங்கிட்டாங்க, பாவம் மனுஷன் வெளில என்ன பண்றா தம்பி, வா உள்ள பிக் பாஸ்க்குன்னு கூப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு போவான். மணி ரவீனா ஓகே, அந்த காம்போவுக்கு டிடிஎஃப் ஜோயா இருப்பாங்களா அப்படின்றத நம்ம காத்திருந்தா பார்க்கணும். ஸோ அடுத்து வேற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பால் டப்பா அவர்கள் வந்து, ஏன்னா ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்கும்ல, இந்த சிங்கர் டான்சர் ஸ்லாட் ஒன்று, பால் டப்பா உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்தது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ பால் டப்பா அவர் ரீசெண்டாக ஒரு பாட்டு போட்டார், காத்து மேல. ஆமாம், அது வேற சமயத்தாச்சு மக்காம் விஷயம் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக மேபி உள்ளெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய பேர் இந்த வாட்டி எடுக்கிறதா ஒரு பிளானும் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 20 கண்டஸ்டண்ட்டில் 12 கண்டஸ்டன்ட் வந்து விஜய் டிவி சம்மந்தப்பட்டவர்கள் தான் ஓகே அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் விஜய் இவர் சிவாக்கு அப்புறம் இப்போ அதிக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர், அவரும் உள்ளே போகிறாரு ஆமாம் அப்படின்றதையும் சில பேர் சொல்கிறாங்க. ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டாருன்றாங்க. அவரே நான் போல அப்படின்றது அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அவர் போடுறாரு. ஓகே, இதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி தானே ஜிபி முத்து பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஜிபி முத்து ஃப்ளேவருக்கு திவாகரை உள்ள நுழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. கூல் சுரேஷ், ஜிபி முத்து அந்த ஃப்ளேவர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிகிடா, என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இல்லை மேபி அவங்களுக்குலாம் இப்போ ஜிபி முத்துக்குலாம் அது நிறைய ஃபேவராகவும் நடுவில் மாறுச்சுல அவருக்கு, அவரோட அந்த கேரக்டரே வந்து அவருக்கு ஃபேவராக கூட மாற ஆரம்பிச்சு, அவர் இன்னசென்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் இருந்தால் அது தெரிஞ்சிருன்றதுனால தான் அவரே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ அவங்க அந்த ஃப்ளேவர்லாம் அவங்களால ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அண்ட் இன்னொன்று விஜய் டிவியோட ஆங்கர் ஸ்லாட்ஸ்னு நிறைய பேர் உள்ளே போவாங்க. ஆங்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்லாட்டே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் விஜய் டிவில இருந்து ஆங்கர்ஸ்க்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷன் இன்னும் போல, ரக்ஷனுக்கு இருக்கு, ஜாக்லின் விஜய் பப்புக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு ஆப்ஷன்ஸ். ஓகே, இவங்க ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இன்னும் பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களும் அண்ட் ஜாக்லின் பேரும் ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இந்த சீசனில் அவங்க காணாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அவங்க போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு. விஜய் டிவியோட சம்மந்தப்பட்ட 12 பேர் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது 12 பேர், 20ல் 12 பேர் அவங்க உள்ள போயிடுவாங்களா? சூப்பர். அப்போ எப்படி கணக்கு போட்டாலும் எல்லா சீசன்லயும் 12 பேர் இருப்பாங்க. ஓகே, இந்த டைரக்டர் ஸ்லாட் அப்படிலாம் இருக்கும்ல, கொஞ்சம் முன்னாடி இருந்தவங்க, அவங்க கொஞ்சம் ஒரு லெகசி இருக்கும் அவங்களுக்கு, அவங்கள உள்ள அனுப்பலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க யார் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, டேரக்டர்ஸ் இன்னும் யோசிக்கவே இல்லை. நீங்கள் ரூமர்ஸில் பார்த்தா கூட டேரக்டர்ஸ் ஒன்றும் பெருசாக வரல. பார்த்திபன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பார்த்திபன் சார்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரெல்லாம் ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு ரூமர்ஸ். அவரெல்லாம் ரொம்ப துருன்ற ஒரு ஆள். அண்ட் அவர் உள்ளே போய் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுற ஷோவில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பாரான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அண்ட் அவரால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. இது கிரியேட்டிவ் பர்சன் நான் பார்த்த வரைக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலையும் சொல்றாங்க, நிறைய பேரோட கருத்தாகவும் இருக்கிறது என்னன்னா, கமல் சார் வந்து இதை விட்டு வந்ததுக்கான ரீசன் அப்படின்னு அவர் சொன்னது வந்து, ஆல்ரெடி ஒரு வாட்டி விக்ரம் படத்துக்காக நான் படம் நடிக்க போறேன், அதனால நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அதை தான் அல்டிமேட் வந்து சிம்பு சார் வந்து போஸ்ட் பண்ணார். இப்போ லாஸ்ட் டைமோட ஒரு நெகட்டிவிட்டி இருக்குல்ல, லாஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டா சீசனே பயங்கர நெகட்டிவிட்டியாக தான் போயிட்டு இருந்துச்சு டுவர்ட்ஸ் எண்டு வரைக்குமே. அந்த விஷயம் வந்து கமல் சாருக்குமே நெகட்டிவாக நிறைய இடங்கள்ல அது மாறிச்சு. அவரோட பர்சனல் அவரை கிண்டல் பண்ணுறது, அவரை ரோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அது மேலே, அதனால் அவர் வந்துட்டாருன்ற மாதிரி கூட சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, நிறைய சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி அவர் நிறைய சீசன் பண்ணதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவருடைய இது வந்து மக்களுடைய கருத்துக்களில் ஒத்து போகாத காரணத்தினால அந்த நெகட்டிவிட்டி அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், அது 6வது சீசனில் ஒரு உச்சகட்டமாக போனாலும் 7வது சீசனில் அது வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஸோ 7வது சீசனில் பிளாஸ்ட் ஆனதுனால அது ஒன்று ரீசனாக இருக்கும். அண்ட் அவருடைய அரசியல் பயணத்துக்கு வந்து இப்போ ஒரு கட்சி விட்டு வெளில வந்திருக்காரு, ராஜ்யசபா சீட்டு எம்பி கேட்டிருக்காரு. ஸோ அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட அவர் வந்து ஓகே ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் படமும் நடிக்கிறாரு, நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அவரோட கலை. அவர் நிறைய ப்ரொடியூஸும் பண்ணுறாரு ஆக்டிவாக முன்ன மாதிரி. ஆமாம், எல்லாம் வருது, மருதநாயகம் வந்தால் நல்லாயிருக்கும். இது உள்ள டக்குன்னு ஒரு ஃபேன் பாய் உள்ளே இருந்து வெளியே வந்துட்டு போகிறாரு. ஆமாம், கண்டிப்பாக அந்த படம்லாம் வந்து கமல் சாருடைய அந்த டேரக்டோரியலே அது ஒரு தனி விருப்பம் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து அதை எப்படி டேக்கிள் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் அதை தாங்குவார்னு நினைக்கிறீங்க? இங்கே 2 விஷயம்தான், நெகட்டிவை எடுத்துக்கிறவங்க, நெகட்டிவை எடுத்துக்காதவங்க. நெகட்டிவை பற்றி சுத்தமாக கவலைப்படாதவர் தான் விஜய் சேதுபதி சார் நான் பார்த்த வரைக்கும்.
ஏன்னா அவரை வந்து கலாய்க்காத ஆட்கள் கிடையாது. அவர் இந்த முத்தையா முரளிதரன் படத்தில் நடிக்கும் போது அவருக்கு வந்த நெகட்டிவ் ஏர்போர்ட்டில் அடிக்க கூட செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மீறி தான் அவர் இன்னைக்கு மகாராஜான்னு ஒரு படத்தில் நடிச்சு ராஜாவாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். ஸோ விஜய் சேதுபதி சாரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டிக்கு அவர் வந்து பெரிய செவி சாய்க்க மாட்டார் அப்படின்றதுல எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஷோவை நடத்துகிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரல் காமன் மேனே சொல்கிறேன், எல்லாருமே நம்மளை வந்து புகழணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் வாய்ப்பே இல்லை. நம்மளை 10 பேர் புகழ்ந்தா கீழே ஒருத்தன் கமெண்ட்டை போடுவான். அதுதான் நம்ம மனசை நிற்கும். அந்த 10 பேர் புகழ்ந்து நிற்கல. ஸோ நெகட்டிவிட்டிக்கு எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அண்ட் பீப்புள் தாட் ப்ராசஸும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக போயிடுச்சு. அது மக்கள் தான் வெளில வரணும். இது ஒரு ஷோ, இது ஜஸ்ட் ஒரு ஷோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. இதை வந்து ஆரம்பத்துலேருந்து தன்னுடைய வாழ்வியல் இது நம்ம வாழ்க்கைன்னு அவங்க ஷோவை ப்ரொமோட் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஓகே, இப்போ இன்னொரு சைடு என்னன்னா விஜய் சேதுபதி சாரை சார்ந்த விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஹோஸ்ட் பண்ணார். அது கிட்டத்தட்ட டெய்லி வர ஷோ. அது வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டின்றது வந்து மிஸ் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்டாரை வந்து ரொம்ப பெரிய ஸ்டார், அவரை நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம், வருஷத்துக்கு 2 படம் பண்ணுற ஒரு ஸ்டாரு, அவரை கொண்டாடுவோம், அப்படி தான் இருந்தோம். அண்ட் அவர் டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு இதுவாக மாறி கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே அந்த பேக் ஆன் ட்ராக் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிற அந்த ஸ்டார். இப்போ விஜய் சேதுபதி அதே மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஸ்டார். ஸோ அவருக்குமே அந்த ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குமே அந்த ஃபேண்டம் இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டின்றது ஒன்று வந்து அவருக்கு இருக்குது. ஏன்னா அவரை பார்த்தா தேட்டரில் தான் பார்க்க முடியும், ஆர் ஏதாவது ஓடிடி இந்த மாதிரி விஷயங்களில் சீரீஸ். இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட இவர் வாரம் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா அந்த நிலைமை இவருக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி அவர் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் புதுசாக மாஸ்டர் செஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அது ஒன்று. அண்ட் 2வது விஷயம் அதுதான் சொல்லணுன்னா வருஷத்தில் ஒரு 8 படமாக நடிச்சிருவார். இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆமாம், இப்போ தான் கம்மியாக இருக்குது. முன்னாடி 8 படம் நடிச்சேன். இப்போ கொஞ்சம் பாலிவுட்லாம் போய் நடிக்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு அவருக்கு. பட் இருந்தாலும் அந்த 8 படம் நடிக்கும் போதும் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ நீங்கள் என்ன டிவி ஓப்பன் பண்ணால் அவரோட ஆட் தான் ஓடும். அவருடைய படங்கள் தான் நம்ம பார்க்குற கண்டிஷனுக்கு வருவோம். சூப்பர் சீன்ஸாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அதை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ரியாலிட்டி ஷோ. நீங்கள் அதை பார்க்கும்போது அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. வாரத்தில் 2 நாள் வரப்போகிறாரு. ஸோ அது 2 நாள் அவர் வந்து அவர் தோன்றதை அவர் பேசிட்டாருன்னா சந்தோஷம். கண்டிப்பாக சொல்றதை பேசிட்டாருன்னா பிரச்சனை. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போகுது. ப்ரோமோலாம் அக்டோபர் 6 ஸ்டார்ட் ஆக போகுது. பஸ்ஸை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே வரப்போகுது. பஸ்ஸை வச்சா பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் சொல்கிறேன், ஒரு இது சொல்கிறேன், சொன்னாங்க, அதை சொல்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லும் போதே ஒரு பஸ் கிரியேட் ஆகுது. உங்களோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஷோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இது வரைக்கும் பண்ணது வந்து கமல் சார் வச்சு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இது கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணுவாங்களே. ஒரு ஷோ வந்து ஓஸ்ட்னால தான் ஹிட் ஆகணுன்றது கிடையாது, ப்ராப்பர் கண்டஸ்டன்ட்னால தான் கன்ஃபார்ம்டாக ஹிட் ஆகும். ஏன்னா ஓஸ்ட்டை நாம் வந்து வாரத்தில் 2 ஹவர் பார்ப்போம் மேக்ஸிமம், ஓகேவா? ஆனால் அந்த கண்டஸ்டன்ட்டை இப்போ 24/7 பார்க்கணும். ஆமாம், அந்த கண்டஸ்டன்ஸ் நம்மளுக்கு சுவாரஸ்யமான கண்டென்ட்டை கொடுக்கல அப்படின்னாவே அந்த ஷோ வந்து டோட்டலாக நிற்காது. ஸோ இது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அப்படின்றத சேனலும் சரி எந்த மாலும் சரி பார்த்து கரெக்டான ஆட்களை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே, கண்டென்ட் தருவாங்கன்னு கிரிஞ்சான ஆட்களை எடுத்தால் அது மக்களை இன்னும் அவர்ஷனுக்கு தான் கொண்டு போகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த 7 சீசனில் என்னென்னலாம் பார்த்துருக்காங்களோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இந்த சீசன் இருக்க போகுதுன்ற மாதிரி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் ஹிட் ஆனதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? 4th சீசன் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. அதுல இருந்த யதார்த்தமான ஆட்கள் அது யாருன்னு தெரியாது. இவங்க இல்லை, ஒரு கொஞ்சமாவது டிவி ஸ்டார்ஸ் இல்லாமல் சினி ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஓகே, அது 5th சீசன், 6th சீசன், 7th சீசன்லாம் காணாம போயிடுச்சு. ஆமாம். ஸோ இப்போ 8th சீசனும் அதே கண்டென்ட்டில் கொண்டு போனால் இன்னும் அது காணாமல் தான் போகும். ஓகே, ஸோ அதுக்கு அவேராக இருப்பாங்க அவங்க, அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லை, அண்ட் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். நார்மல் ஆடியன்ஸாக. சரி, அக்டோபர் 6 வந்து லான்ச் ஆகுது. மேபி அது ஒரு சண்டேவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சண்டே லான்ச் ஆகுதுன்னா நம்ம அடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம சந்திச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.